Dear friends, good evening to all. ஆர்ஆர்பி எக்ஸாமுக்காக லாஸ்ட் 2 இயர்ஸாக வெறித்தனமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்த ஆர்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான ஒரு இனிப்பான செய்தின்னு தான் சொல்லலாம். என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா டுடே மீடியா இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் அண்ட் சிஇஓ ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வினோத்குமார் யாதவ் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஃபர்மேஷன் டேட் எப்போ நமக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் என்டிபிசி எப்போ நடக்கும், ஆர்ஆர்சி எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் கிறிஸ்மஸ் ஹாலிடே 28th டிசம்பர் அப்போ தான் நமக்கு என்னது என்டிபிசி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எண்ட் ஆஃப் மார்ச் 2021. ஸோ டிசம்பர் 28th இருந்து மார்ச் 2021 வரை எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தா அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான ஏஜென்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஜிஎம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. திஸ் இயர் கொரோனா இருக்கிறனால கொரோனா ப்ராப்ளத்தினால எல்லாருக்குமே எக்ஸாமினேஷன் சென்டர் அவங்கவுங்க ஸ்டேட்குள்ளே தான் இருக்கும், அதுக்காக ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாமே விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்தரா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா என்டிபிசி முடிஞ்ச அடுத்த மாதமே நமக்கு ஆர்ஆர்சி குரூப் டி நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்ஆர்சி குரூப் டி எப்போ நடக்கும்னா ஏப்ரல் 2021 டு ஜூன் 2021 வரை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இனிப்பான செய்தி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் யூடியூப்ல ஆன்லைன்ல யூடியூப்ல லைவ் பேசியிருக்காரு. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ 30 மினிட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேசின வீடியோஸ் தெரியும். சரிங்களா, அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லி தெரியும். இந்த இன்ஃபர்மேஷன் தான் பேசியிருப்பாரு. சரிங்களா, ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ கொஞ்சம் மந்தமா படிச்சுட்டு இருப்பீங்க, ஆனா இனிமேல் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. கண்டிப்பா ஈஸியா எக்ஸாம் கிராக் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.